Welcome to Always Be a Topper. Today we are going to 12th Commerce, Unit 10, Chapter 26, Companies Act 2013. The concept of company or corporation in business is not new but was dealt with in 4th century BC itself during Arthasastra's days. இப்போ கம்பெனி கார்பரேஷனுங்கிறது பிஸ்னஸ்க்கு ஒரு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. இது 4th செஞ்சுரியிலே உருவானது. அர்த்தசாஸ்திராங்கிற வார்த்தைகளிலிருந்து இது உருவானது. இட் ஷேப்ஸ் காட் ரிவாம்படு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அக்கார்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் business dynamics. Company form of business has certain distinct advantages over other forms of business like sole proprietors, partnership, etc. It includes features such as limited liability, perpetual succession, etc. இது பிஸ்னஸோட க்ரோத்துக்கும் அதோட நீட்ஸுக்கும் தகுந்தாற்போல் காலப்போக்கில் இதோட ஷேப்ஸ் மாறி இருக்கு. ஓகே, எவாலுவேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி லா இன் இந்தியா. இதோட இந்திய நிறுவன சட்டத்தின் வரலாறு மற்றும் இதோட பரிணாமம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். த இயர்லியஸ்ட் பிஸ்னஸ் அசோசியேஷன் இன் இங்கிலாந்து வேர் த மெர்ச்சன்ட் கைட்ஸ். Some of the merchant association or guides who have regulated the companies. அதாவது இங்கிலாந்தில் இயங்கி வந்திருக்க வர்த்தகர்களின் வழிகாட்டி, அதாவது மெர்ச்சன்ட் கைட்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு அமைப்பு ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸோட ஒரு வழிகாட்டியாக ஒரு கைடாக இருந்திருக்கு. ஸோ சில வணிக சங்கங்கள் மற்றும் குழுக்கள் இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தி அதை என்ன பண்ணாங்கன்னா வழி நடத்தினர். சரிங்களா? ஓகே. எ ராயல் சார்ட்டர் எஸ்டாப்ளிஷ்டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் த இயர் 1600. அதாவது 1600 ஆண்டுகளுக்கு முன்னராகவே கிழக்கிந்திய நிறுவனம் ராயல் சார்ட்டரால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ராயல் சார்ட்டர் எஸ்டாப்ளிஷ்டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் த இயர் 1600. Second point. In England, the Joint Stock Companies Act was passed for the first time in 1844. அதோட 1844 இங்கிலாந்தில் என்னென்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் தொடங்கினாங்க. In the year 1850, talking the English, Joint Stock Companies Act 1844 as a base, a provision was made for registration and joint stock companies in India. அதாவது 1850 அதுக்கு முன்னாடியே வழக்கத்தில் இருந்தது. அதாவது 1844, அதாவது இங்கிலாந்தில் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அதோட பேஸில் இந்தியாவில் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் தொடங்கினாங்க. ஓகே, நெக்ஸ்ட். The Joint Stock Companies Act was passed in India by introducing the concept of limited liability in the year 1857. அதாவது இப்போ 1857 லிமிட்டட் லயபிலிட்டி என்ற கருத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். ஓகே. இன் 1913 த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 1913 வாஸ் பாஸ்டு. அதாவது 1913 அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தனியார் நிறுவனங்களை என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே. The act introduced the institution of private companies in the corporate sector in India. அதாவது தனியார் நிறுவனத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், பேஸ்டு ஆன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பேஸ்டு ஆன் த recommendation of the Sri H.C. Baba Committee in 1950 and the provisions of England Companies Act 1948. The Companies Act 1956 was introduced in the Parliament. அதாவது 1950 ஹச்சி பாபா அவரோட தலைமையில் அதாவது இந்திய கவர்மெண்ட் ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த கமிட்டி ஒரு அறிக்கையை 1952 என்ன பண்ணாங்கன்னா சமர்ப்பிச்சாங்க. இந்த கமிட்டியோட பரிந்துரையின்படி இங்கிலாந்து கம்பெனி ஆக்டில் 1948 விதிமுறைகளின் அடிப்படையிலும் 1956 அதாவது இந்திய கம்பெனி ஆக்ட் அது பார்லிமெண்ட்டில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஓகே. The Companies Act 1956 came into force on 1st April 1956. The main objectives of the Company Law 1956 are given below. அதாவது 1 April 1956 ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி ஆக்ட் 1956 ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. இதோட முக்கிய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னங்கிறது இப்போ கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு சஸ்டைன் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் ஆஃப் ஷேர் ஹோல்டர். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட இதை வந்து நம்பகத்தன்மையும் நம்பிக்கையும் வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது அவங்களுக்கு வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், அதை வந்து காக்குறது. சரிங்களா. செகண்ட், டு ப்ரொடெக்ட் அண்ட் preserve the rights of shareholders. அதாவது பங்குதாரர்களின் உரிமைகளை வந்து எப்படி வைக்கணும்னா ரொம்ப சேஃப்டி, அதாவது பாதுகாப்பாக வைக்கணும். சரிங்களா. ஓகே. டு ஹாவ் drastic control over all the activities of company. அதாவது ஒரு கம்பெனியோட அனைத்து ஆக்டிவிட்டி, அதாவது எல்லா நடவடிக்கைகளையும் வந்து கடுமையான கட்டுப்பாட்டை வந்து வச்சிருக்கணும். ஓகே. ஃபோர்த் பாயிண்ட், டு மேக் ரெகுலேஷன் ஆஃப் அன் எஃபெக்டிவ் ஆனுவல் மீட்டிங். அதாவது ஆனுவல் மீட்டிங், அதாவது வருடாந்திர சட்டங்களை வந்து என்ன பண்ணணும்னா ரெகுலேட் பண்ணுறது, ஒழுங்குபடுத்தி பயனுள்ளதாக அதை வைக்கணும். சரிங்களா. த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் ஷுட் பி யூஸ்டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி ஆர் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது பொதுமக்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடுகளை வந்து சமூக நல செயல்பாட்டிற்கும் மேம்பாட்டிற்கும் அபிவிருத்திக்கும் பயன்படுத்தும் வகையில் அமைத்தல். அதாவது the investment of general public should be used for the development of society or social welfare activities. The Companies Act 1956 has been amended from time to time. அதாவது கம்பெனி ஆக்ட் வந்து 1956 2006 மற்றும் அதோட 2009 போன்ற இயரில் வந்து காலத்திற்கு தகுந்தாற்போல் சில முக்கிய மாற்றங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 2006 to 2009 some important changes was made. First point, the company law board, அதாவது CLB, has been abolished and national company law tribunal is formed. அதாவது நிறுமச் சட்டம் வாரியம் வந்து அகற்றப்பட்டு தேசிய நிறுமச் சட்டம் தீர்ப்பாயம் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே. த ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சிக் கம்பெனிஸ்னா நலிவடைந்த companies will be undertaken by the NCLT and not by the Board of Industrial and Financial Recognition. அதாவது நலிவடைந்த கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மீண்டும் திறம்பட செயல்பட ஏற்கனவே தொழில்துறை மற்றும் நிதி மறுசீரமைப்பு நிறுவனத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டதை நீக்கி தேசிய நிறுமச் சட்ட தீர்ப்பாயத்தின் மூலம் செயல்பட ஆணை செய்யப்பட்டது. ஓகே. Earlier the BIFR was entrusted with the rehabilitation of sick companies as the matter came under the jurisdiction of the Sick Industrial Companies Act 1985, அதாவது SICA. But now the Sick Industrial Companies Repair Act 2003 was replaced SICA and the work of revival and rehabilitation has been entrusted to NCLT. Okay. நலிவடைந்த நிறுவனங்களுக்கு மறுசீரமைப்பு தொழில்துறை மற்றும் நிதி மறுசீரமைப்பு சார்பில் நலிவடைந்த தொழில் நிறுவனங்களுக்கு 1985 வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒப்படைக்கப்பட்டு இருந்தது. ஓகே. அகைன் த கம்பெனிஸ் ஆக்ட் ஹேஸ் amended in the year 2013 and has introduced several new concept and definition. அதாவது 2013 வந்து நலிவடைந்த, அதாவது சிக் கம்பெனிஸ்க்கு வந்து நீக்குதல் சட்டம் வந்து 2013 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அழிப்பு பணிகளை தேசிய நிறுமச் சட்ட தீர்ப்பாயம், அதாவது NCLT வந்து அதுகிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஓகே. The Companies Act 2013, அதாவது நிறுமச் சட்டம் 2013 என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். The new 2013 Companies Act got the assent of President on 29th August 2013, but it was passed in the Lok Sabha on 18th December. அதாவது 2013 வந்து ஆகஸ்ட் 29 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து திருத்தி அமைக்கப்பட்ட இந்திய அதாவது கம்பெனி ஆக்ட் வந்து 2013 குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வந்து பெற்றது. அதோட இந்த ஆக்ட் வந்து டிசம்பர் மண்டே 18th 2012 வந்து லோக்சபாவில் வந்து இதை நிறைவேற்றப்பட்டு ஆகஸ்ட் மண்டே வந்து 2013 8th வந்து ராஜ்யசபாவில் வந்து நிறைவேற்றப்பட்டது. The Act 2013 consists of 29 chapters, 470 section and 7 scheduled. இதில் வந்து என்னென்னா 29 chapters இருக்குது. 2013 வந்து
29 சாப்டர்ஸும் 470 செக்ஷனும் இருக்குது. ஷெட்யூல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 7 ஷெட்யூல்ஸ் இருக்குது. அகெயின்ஸ்ட் 13th chapters, 658 sections and 15 schedules in 1956 Act. Okay, separate chapters for registered valuer government companies furnish information to statistics, NITI's National Company Law Tribunal and Appellate Tribunal and special courts are introduced in Companies Act 2013. Meaning and definition of a company. The word company is derived from the Latin word. கம்பெனிங்கிறது வந்து எதுலேருந்து வந்ததுன்னா லட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. ஓகே, அதாவது கம் அப்படின்னா வித் ஆர் டுகெதர், பெயின்ஸ்னா பிரெட், and it originally referred to an association of persons who took their meals together. A company is a corporate body and a legal person having status and personality distinct and separate from the members constituting it. அதாவது நிறுமம் வந்து அதாவது கம்பெனிங்கிற வந்து வேர்டு வந்து லட்டின் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. இந்த சொல்லுக்கு வந்து என்னென்னா பலரும் கூடியுள்ள குழு அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். அதாவது கம்பெனி என்ற சொல் வந்து ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்து உறுப்பினர்களிடமிருந்து, அதாவது மெம்பர்லேருந்து தனித்துவமான மற்றும் தனித்தன்மை கொண்ட சட்டப்பூர்வமான தனி நபர் அப்படின்னு தான் அர்த்தம். இட் இஸ் கால்ட் எ பாடி கார்ப்பரேட் பிகாஸ் த பர்சன் composting it are made into one body by incorporating it according to the law and clothing it with legal personality. The word corporation is derived from the Latin term corpus, which means body. Corpus na என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாடினா என்னன்னா குழுமம். ஓகே, accordingly, corporation is a legal person created by a process other than natural birth. It is for the reason sometimes called artificial legal person. As a legal person, அதாவது சில நேரத்தில் இது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். As a legal person, a corporate is capable of enjoying many of the rights of incurring many of liabilities of a natural person. அதாவது இப்போ கார்ப்பரேஷன், அதாவது கழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு லா படி, அதாவது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பர்சன். சட்ட நடைமுறைகளை ஃபாலோ பண்ணும். அதாவது இது நேச்சுரலாகவும் இருக்கலாம், நேச்சுரல் குணமும் இதுக்கு உண்டு, ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் வந்து செயற்கை நபர்களாகவும் இதை கருதப்படும். சரிங்களா? இந்த சட்டப்படியான நபர் இயற்கை நபரை காட்டிலும் பல உரிமைகள் வந்து மற்றும் பொறுப்புகளை வரையறுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கு. ஓகே, an incorporated company owes its extends either to a special act of parliament or to company law. Public corporation like LIC, RBI, SBI, etc. have been brought into existence through special acts of parliament, whereas companies like Tata Steel Limited, Reliance Industrial Limited have been formed under the company law, Companies Act 1956, which is being replaced by the Companies Act 2013. இந்த உருவாக்கப்பட்ட கார்ப்பரேஷன் வந்து ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலம் பார்லிமெண்ட்ல வந்து அல்லது நிறும சட்டத்தின் அடிப்படையில் வந்து இது வந்து உண்டானது. இது வந்து எல்ஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ போன்ற பாராளுமன்றத்தின் சிறப்பு சட்டத்தின் மூலம் பொது கழகங்களாக இது இருக்குது. சரிங்களா? அதோட ரிலையன்ஸ், டாடா இரும்பு, அதாவது டாடா இரும்பு லிமிடெட் வந்து ரிலையன்ஸ் தொழில் லிமிடெட் ஆகியவை வந்து கம்பெனி ஆக்ட் 1956ல் 2013 படி இது உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? In terms of Companies Act 2013, Section 220, company means a company incorporated under this act or under any previous company law. அதாவது கம்பெனி ஆக்ட் 2013 பிரிவு 2, அதாவது செக்ஷன் 220
அதாவது கம்பெனி என்ற சொல் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, லார்ட் ஜஸ்டிஸ் லிண்ட்லே ஹேஸ் டிஃபைன்ட், அவர் என்ன லார்ட் ஜஸ்டிஸ் லிண்ட்லே என்ன சொல்கிறாருன்னா, an association of many person who contribute money or money's worth to a common stock and employ it in some trade or business and who share the profit and loss அரைசிங் தர் ஃபார்ம். அதாவது லிண்டன் பிரபு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஒரு பங்கு, அதாவது ஷேர் கேபிட்டல், அதாவது பங்கு தொகையாக பணத்தை திரட்டி, அதாவது மணியை வந்து கலெக்ட் பண்ணி அதை பொது நோக்கு, அதாவது காமன் பர்பஸுக்காக ஒன்றுக்கு பயன்படுத்த பல பேர் தம் மனம் ஒப்பி அவங்க வந்து விரும்பி ஒன்று சேர்ந்த சங்கம், அதாவது அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அவர்கள் வாங்கும் தொகை, அதாவது அமௌண்ட், அவர்கள் வாங்குகிற அமௌண்ட் வந்து கம்பெனியோட கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வாங்குபவர்கள் அதன் உறுப்பினர்கள். சப்ஸ்கிரைபர் வந்து யாருன்னா அவங்களோட மெம்பர். அதாவது கம்பெனியோட கேபிட்டல் வந்து ஒவ்வொருவருக்கும் உரிய பகுதி அவரவர்களது ஷேர் எனப்படும். அதாவது பங்குகளின் உரிமை மாற்றும் என்று எப்போதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது ஆகும். ஓகே. Body corporate. What is body corporate? Body corporate means a corporate entity which has a legal எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது பாடி கார்ப்பரேட்னா என்னென்னா கழக குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செக்ஷன் 211 படி இதை வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A cooperative society registered under any law relating to cooperative societies and any other body corporate not being a company as defined in this act. அதாவது 211 படி பாடி கார்ப்பரேட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேஷன் இன்க்ளூட்ஸ் எ பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ஒன் பர்சனல் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, லிமிடெட் கம்பெனி, பார்ட்னர்ஷிப், ஃபாரின் கம்பெனி, இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா பட் டஸ் நாட் இன்க்ளூட். இப்போ கழகம் அப்படிங்கிற, அதாவது என்னது பாடி அப்படின்னா கழகம் என்பது தனியார் நிறுவனம், பொது நிறுவனம், ஒரு நபர் நிறுவனம், சிறு நிறுவனம், குறைவான பொறுப்பு உடைய கூட்டு நிறுவனம், அயல்நாட்டு நிறுவனம், இதெல்லாமே வந்து இந்தியாவிற்கு வெளியே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை உள்ளடக்கியதாக உள்ளது. ஆனால் வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பின் வருபவைகள் வந்து இன்க்ளூட் ஆகாது. பட் டஸ் நாட் இன்க்ளூட் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகாதுன்னா, எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர்டு அண்டர் எனி லா relating to cooperative societies, any other body corporate not being a company as defined in this act, இதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது. ஓகே.